ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் ஜோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃப்ரெண்ட் ஜோனில் எவ்வளோ சேலரி வருது, எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எயின் பண்ணுறீங்க, எப்படி காயின்ஸ் கால்குலேட் பண்ணணும், ஃப்ரெண்ட் ஜோனோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நிறையா பேத்துக்கு தெரியாது. அதை இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட்சஸ் மோஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட், ப்ரீமியம், கோல்டு, சில்வர், ராக்கி இந்த மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆவரேஜ் கால் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு காயின்ஸ், அதாவது உங்களுக்கு காயின்ஸாக அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் 25,000 ஃப்ளவர்ஸ் அப்படின்னா 1,25,000 காயின்ஸ். ஓகேங்களா? இந்த காயின்ஸுங்கிறது நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு அப்போ தெரியறதுக்காக. ஹோஸ்ட் பே இப்போ எக்ஸாம்பிள் 125K காயின்ஸ்க்கு நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அதாவது 25,000 ஜெம்ஸ் நீங்கள், அதாவது 25,000 ஃப்ளவர்ஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா 11,500 ரூபா உங்களுக்கு சேலரி. அதில் 10% டிடிஎஸ் கட் ஆயிரும். இது எல்லா ஏஜென்சியும் சரி, எல்லா ஏஜென்சிலையும் சேமாக தான். ஏஜென்சி, ஆர்கானிக் ஹோஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட் கட் ஆகிட்டு ஃபைனல் சேலரி பார்த்தீங்கன்னா 10,350 ரூபா. ப்ளஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 500 வரும். அந்த 500லையுமே டிடிஎஸ் ஒரு 10% போகும். ஒரு 50 ரூபா போயிடும். அங்கேருந்து ஒரு 450 ரூபா எக்ஸாம்பிள் வச்சுக்கங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அந்த 450 ரூபா கூட கம்மியாக வரக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் மினிமம் 2,500 காயின்ஸ் நீங்கள் பேசியிருக்கணும். அதாவது 500 ஃப்ளவர்ஸ் பேசியிருந்தீங்கன்னா 140 ரூபா சேலரி. டிடிஎஸ் போக 126 ரூபா. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 10 ரூபா. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 126 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டார்கெட். இப்போ நீங்கள் இப்போ 5,000 ஃப்ளவர்ஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,220 ரூபா சேலரி வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10,000 பேசாமல் 2க்கு இடையில 8,000 பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி இருக்குல்ல, 5,000தோட சேலரி ப்ளஸ் பாக்கி அந்த 3,000க்கு ப்ரோரேட்டட் பேன்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. அந்த ப்ரோரேட்டட் பே வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 6,000 ஃப்ளவர்ஸ் பேசியிருக்கீங்க. உங்கள் ஏஜென்சி 5,000 ஃப்ளவர்ஸ்க்கான பேமெண்ட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா பாக்கி அந்த 1,000 ஃப்ளவர்ஸோடது கேளுங்க. அது ப்ரோரேட்டட் பேவாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட் ஜோனோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிச்சு தர போகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் ரெடி பண்ண ஒரு ரிப்போர்ட். ஃப்ரெண்ட் ஜோனில் எல்லாருக்குமே சேம் இந்த மாதிரி ரிப்போர்ட் தான். யூஐடிங்கிறது உங்களோட ஐடிக்கு இருக்கும், உங்கள் பிஓசி நேம் இருக்கும். ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறது நான் சும்மா ஏபிசிடின்னு இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். லாங்குவேஜ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி. இப்போ இவங்களுக்கு சேலரி 14,310 ரூபா. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் வீக் ரிப்போர்ட்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. இது சேலரி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி பேர், ஜாயினிங் டேட்டில் கரெக்டாக இருக்காது, பே அவுட் விட்டுருங்க, ஐடி லிங்க் இருக்கும், ஆவரேஜ் கால் டைம் இருக்கும். அதாவது எவ்வளவு கால்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆவரேஜாக பேசுகிறீங்க, மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆவரேஜ் கால். ஃப்ரீ கால் கன்வர்சேஷன், ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீ கால்ஸ் பேசுகிறீங்க. ஃப்ரீ கால்ஸ் பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கால்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீ கால்ஸ் வருதுன்னு கட் பண்ணி விட்டு பெய்டு கால் தான் பேசுவேன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா ஐடி விசிபிலிட்டி கட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஐடி நீங்கள் பட்டன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட் ஜோனில் ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் இவங்க ஃப்ளவர்ஸ் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இவங்க 39,103 ஃப்ளவர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரீ இன்சென்டிவ் இன் காயின்ஸ், இவங்களுக்கு ஃப்ரீ இன்சென்டிவ் காயின்ஸ் வரல. ஆனால் செகண்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. அப்போ ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரீ இன்சென்டிவ்ஸ் வரும். அப்போ கிஃப்டின் ஜிஎம்பி அப்படின்னா நீங்கள் கால் பேசுகிறப்போ உங்களுக்கு கிஃப்ட் அடிப்பாங்கள்ல, அது கிஃப்ட்டோடதுமே உங்களுக்கு காயின்ஸ் வேல்யூ தான். அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட் ஜோனில் ஆப் கால்லாம் பேசுகிறப்ப கிஃப்டெல்லாம் அடிக்க சொல்லுவீங்களா, கிஃப்டிங்கெல்லாம் அடித்தாங்கனாலுமே அது இந்த கிஃப்டிங் ஜிஎம்வியில் அது ஆட் ஆகும். அப்புறம் பேட்ச் லெவல், எவ்வளோ ஃப்ளவர்ஸ் சைன் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பேட்ச் லெவல் வரும். பேஸ் லேப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 25,000 ஃப்ளவர்ஸோட பேஸ் பேமெண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க 39,000 பண்ணியிருக்காங்களா? அப்போது ஃப்ளவர்ஸ் எபோவ் டார்கெட்டுக்கு மேலே 13,398 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக அவங்களுக்கு பே ஹோஸ்ட் பேயில் அந்த பேஸ் லேபில் 25,000 ஃப்ளவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா. ப்ரோரேட்டட் பே அந்த 13,398 ரூபாய்க்கு 4,019 ரூபா வந்திருக்கு. கிஃப்ட் இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, காலில் கிஃப்ட் அடிச்சதுக்கு 380 ரூபா. அவங்களுக்கு போனஸ், ஹோஸ்ட் போனஸ் இல்லை, ஃப்ரீ கால் கன்வர்சேஷன் இன்சென்டிவ் இல்லை. ஃப்ரீ கால்ஸ் நீங்கள் ஃப்ரீ கால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணீங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், ஃப்ரீ கால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கால்ஸ் நீங்கள் பேசி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசினாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ கால் கன்வர்சேஷன் இன்சென்டிவ் உங்களுக்கு வரும். அப்புறம் ஹோஸ்ட் பே, இந்த ஹோஸ்ட் பே எப்படி வரும்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக அந்த பே ஸ்லாப் 25,000 ஃப்ளவர்ஸ்க்கான ஸ்லாப் இது. எக்ஸ்ட்ரா பேசினதுக்கு 4,019, கிஃப்ட்டுக்கு 380 ரூபா, போனஸ் இருந்தால் போனஸ் ஆட் ஆகும். ஃப்ரீ கால் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து டோட்டலாக 15,900 ரூபா. இதில் டிடிஎஸ் 10% கட் பண்ணது போக சேலரி 14,310 ரூபா வரும்.
ஆக்டிவ் டேஸ் இவங்க 6 நாள் இருந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வீக்கோடது. பிக்கப் ரேட் வந்து 90 இருக்குன்னா கால்ஸ் மிஸ் பண்ணாமல் நல்லா கால்ஸ் பேசியிருக்காங்க. மோஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா அதே கால்ஸுமே இவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டேஸ் இன் சிஸ்டம் 40 நாள். எவ்வளோ காயின்ஸ் இன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 195K வந்து இவங்க காயின்ஸ் வந்து இன் பண்ணியிருக்காங்க. அது கீழே 117K. அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹையாக ஒன்று காமிச்சேன், இப்போ லோவாக இருக்கிறது வந்து காமிப்போம். அவங்களோட கொஞ்சம் கீழே வரும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இப்போ 10வது இடத்துல வருவோம். 500 யூசர் இருக்காங்க. இவங்க சேலரி 2063 ரூபா. சரிங்களா? இவங்க ஆவரேஜ் கால் வந்து 5, ஒரு நாளைக்கு ஒரு 5 கால் ஆவரேஜாக பேசுவாங்க. ஃப்ரீ கால் கன்வர்சேஷன் வந்து 1 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வந்து 6550 ஃப்ளவர்ஸ் பேசியிருக்காங்க. ஃப்ரீ இன்சென்டிவ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 காயின்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிஃப்டிங் வந்து ஒரு 25 காயின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து 4. பேஸ் லேப் வந்து இவங்களுக்கு 5000 ஃப்ளவர்ஸ் பேஸ் லேப் வருது. ஆனால் இவங்க 6550 பேசியிருக்காங்களா. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எபோவ் டார்கெட்டுக்கு வந்து இவங்க 1473 எக்ஸ்ட்ரா பேசியிருக்காங்க. போஸ்ட் பே, அதாவது இவங்க வந்து 5000 பேஸ் லேப் வந்ததுக்கு 1800, இந்த 1473 எக்ஸ்ட்ரா பேசினதுக்கு வந்து 442 ரூபாயும் வந்திருக்கு. கிஃப்டிங்க்கு ஒரு 10 ரூபாயும், போனஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கால் இன்சென்டிவ்ல வந்து ஒரு 40 ரூபா வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2292 ரூபா. டிடிஎஸ் வந்து 10% கட் பண்ணது போக 2063 ரூபா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். கால் பிக்கப் ரேட் 85. இவங்க கோல்டு பேட்சில் இருக்காங்க. டேஸ் வந்து 21 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க மொத்தம் 32,750 காயின்ஸ் வந்து இன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு உங்களோட வந்து பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது என்னடா டிடிஎஸ் 10% பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இது வந்து நீங்கள் ஆர்கானிக் ஹோஸ்ட்டாக இருந்தாலும் ஏஜென்சி ஹோஸ்ட்டாக இருந்தாலும் இந்த 10% வந்து கட் ஆகும். ஏன்னா ஷேர் சாட்லேருந்து இந்த டோட்டல் அமௌண்ட் வர டைமில் 10% பிடிச்சிட்டு பாக்கியை தான் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போது நாங்கள் வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணுறது. இது வந்து ஏஜென்சியாக பிடிக்கிறது கிடையாது. டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட டேக்ஸ். அதை வந்து ஆல்ரெடி எங்ககிட்டயே கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இந்த 15,900 ரூபா ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து 1590 ரூபா ஷேர் சாட் பிடிச்சிட்டு 14,310 ரூபா தான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனால் ரிப்போர்ட்டில் மட்டும் அதை கட் பண்ண மாதிரி காமிக்காமல் டோட்டலாக கொடுப்பாங்க. நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு புரியிற மாதிரி இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஜோன் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. உங்களோட யூஐடி இருக்கும், பிஓசி பேர், உங்களோட ஃபாண்ட் இருக்கும், லாங்குவேஜ், சேலரி, ஏஜென்சி நேமு, ஜாயினிங் டேட். இந்த சேலரி வந்து நம்ம ஆட் பண்ணுறது, அதர் ஏஜென்சி ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பே அவுட் டேட்டு, ஐடி லிங்க் இருக்கும், ஆவரேஜ் கால் டைம் இருக்கும், ஃப்ரீ கால் கன்வர்சேஷன் டைமு, ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இருக்கும், ஃப்ரீ இன்சென்டிவ் காயின்ஸ் இருக்கும், கிஃப்டிங் ஜிஎம்வி இருக்கும் கிஃப்ட் பேஸ் பண்ணி, அப்புறம் பேட்ச் லெவல், பேஸ் லேபு, ஃப்ளவர் எபோவ் டார்கெட், அதாவது டார்கெட்டை வர எவ்வளோ அதிகமாக பேசியிருக்கீங்கிறது இருக்கும். ஹோஸ்ட் பே, ப்ரோரேட்டட் பேனா எக்ஸ்ட்ரா நீங்கள் பேசினது டார்கெட்டை விட. பேஸ் லேபோடது வந்துட்டு ஹோஸ்ட் பேயில் வரும். அப்புறம் கிஃப்டிங் பே இருக்கும், போனஸ் இருக்கும், ஃப்ரீ கால் கன்வர்சேஷன் இன்சென்டிவ் இருக்கும், ஹோஸ்ட் பே. அப்புறம் வந்து டிடிஎஸ் செப்பரேட் கால்குலேட் பண்ணி காமிச்சாங்கன்னா இருக்கும். மேபி இப்போ ஒரு சில ஏஜென்சியெல்லாம் ஹோஸ்ட் காமிக்கிறது இல்லை. மேபி நீங்கள் வேணும்னா உங்கள் ஏஜென்சி கிட்ட கேளுங்க ஹோஸ்ட் பே எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. பிடிச்சது போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எல்லா ஆக்சுவல் ஏஜென்சிக்குமே இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து தான் அஃபீஷியல் சைட்லேருந்து ஷேர் பண்ணுவாங்க. போஸ்ட் பே வர இருக்கும். இந்த டிடிஎஸும் சேலரியை மட்டும் ஏஜென்சி வந்து இது கூட 10% கால்குலேட் பண்ணி போட்டு ஃபைனல் சேலரி உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் இது வந்து போட்டிருக்கேன். மேபி இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து இதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஜோனோட கிளியரான வீக்லி ரிப்போர்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நியூ ஹோஸ்ட்லாம் வந்து என் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நியூன்னு காமிக்கும் பேட்சில். அவங்களுமே வந்துட்டு காயின்ஸ் வந்து என் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டெல்லாம் ஏன் மார்க் பண்ணியிருக்குன்னா அவங்கெல்லாம் வந்து மினிமம் கூட எலிஜிபிள் ஆகாத ஹோஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ எங்கள் ஏஜென்சியில் சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது நீங்கள் சேட் ரூம் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோனில் ரொம்ப கம்மி தான். அதனால் கிஃப்ட் சேட் ரூமில் மேக்ஸிமம் கிஃப்டர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு சேட் ரூம் க்ரியேட் பண்ணி உங்கள் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கிஃப்டிங் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் பெனிஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2500 காயின் நீங்கள் சாட் ரூமில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 225 ரூபா வரும். ஆனால் இங்கே 126 ரூபா. இது ஒரு 10 ரூபா வச்சுனாலும் 136 ரூபா தான் வரும். 136 ரூபா வேணுமா இல்லைனா 225 ரூபா வேணுமான்னு யோசிச்சுங்க. அப்புறம் 125K காயின்லாம் அடிக்கிறப்போ வெறும் ஒரு 10,300 ஒரு இது கூட ஒரு 400 ஒரு 10,700 சம்திங் தான் வரும். இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃப்ரெண்ட் ஜோனை பொறுத்தவரை நீங்கள் சேட் ரூம் யூஸரை விட ரொம்பவே வந்து கம்மியான ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அதுவும் ஆர்கானிக்கில் இதை விட கம்மியாக தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி சேலரி டீட்டெயிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியலனா அதை ஷேர் பண்ணுங்கள். மேபி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்.
இதுதான் வந்து பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட் ஜோன் ஃப்ளவர்ஸ் லிஸ்ட்டும் ஃப்ரெண்ட் ஜோன் பே அவுட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ எட்ஜ். இந்த மாதிரி புது புது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ரெயின்போ எட்ஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.